ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம PostgreSQL எப்படி செட்டப் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒரு டேட்டாபேஸ் வேணும். நம்ம இந்த PostgreSQL டேட்டாபேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டா ரெட்ரீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PostgreSQL.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் போயிருங்க. போனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க, அது ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷன் டேட்டாபேஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், ஸோ நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட லேர்னிங்க்கெலாம். அதுக்கப்புறம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து அந்த பேஜுக்கு போனேன், postgres.sql.org டவுன்லோடு கிளிக் பண்ணேன். டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எந்த ஓஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் இருக்குது, இல்லைனா ஜிப் ஃபைலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாலரே போவோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இப்போ நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, நம்ம லேட்டஸ்ட்டு எடுத்துக்கலாம். விண்டோஸோட x86 64 பிட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். 346 MB இருக்குது. ஸோ இந்த டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை தான் நம்மளோட டேட்டாபேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாபேஸை கொரி பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். கொரி பண்ணாமல் கூட இந்த மாதிரி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த PostgreSQL டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உள்ள டேட்டாவை கொரி பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு டூல் பார்க்க போகிறோம். அது வந்து dbviewer அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், dbviewer அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் சோர்ஸ் டூலையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ தட் ஈஸியாக நம்ம Postgres MySQL இந்த சர்வரில் உள்ள டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்காக தான் இந்த டூல் நம்ம போக போகிறோம். இந்த டூலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்குவோம். நம்ம Postgres வந்து இன்னமும் இன்ஸ்டால் பண்ணல, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடையில் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்ஸ்டாலும் இருக்குது, ஜிப்பும் இருக்குது. நான் ஜிப் போகிறேன், அப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஜிப்பை கிளிக் பண்ணிடுறேன், அதுவும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. dbviewer அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ரோவும் இருக்குது. ப்ரோனால் நீங்கள் வந்து ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், காசு பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேணும் நம்மளுக்கு கம்யூனிட்டி எடிஷனே போதும். அதை வந்து நம்ம Postgresஓட கனெக்ட் பண்ணி அதில் நம்ம டேட்டாவை பார்த்து மாடிஃபை பண்ணி டேட்டாவை கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அப்போ ஃபஸ்ட் நம்ம PostgreSQL செட்டப் போவோம். இந்த exe ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியிருக்கேன் exe-யை, வெயிட் பண்ணுவோம். அதுக்கடையில் நம்ம இந்த டவுன்லோடில் போய் இந்த dbviewer இதை எடுத்து நம்ம டூல்ஸ்குள்ளே போட்டுக்குவோம். டூல்ஸில் போயிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்துக்குவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த MySQL அது Postgres-ஐ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனை முடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி கேட்குது. இதில் நெக்ஸ்ட் அடிச்சுட்டே இருங்க. எதுவுமே நான் மாற்ற போகிறதில்ல. இப்போ வந்து இந்த சூப்பர் யூசர் அப்படின்னு ஒன்று இருக்கும், Postgres அப்படின்னு. அதுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஏதாவது செட் பண்ணிக்கிங்க. நார்மலாக அட்மின் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். Postgres admin. போர்ட் வந்து 5432 தான் ரன் ஆக போகுது. அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இது இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம Postgres இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாவை வந்து நம்ம பார்க்குறதுக்கு தான், அதை வியூ பண்ணியோ இல்லை அதில் அப்டேட் பண்ணியோ பார்க்குறதுக்கு, கொரி பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம dbviewer அப்படிங்கிற ஒரு டூல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டவுன்லோட் பண்ண டூலை நம்ம எங்கே போட்டோம்னா டூல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போட்டிருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். நம்ம ஜிப்பாகவே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவான்னு கேட்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. MySQL Postgresம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டெப்.
ஒரு டேட்டாபேஸோட ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும். போஸ்ட்கிரஸ் அது நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸில் உள்ள டேட்டாவை பார்க்குறதுக்கு ஒரு வியூவர் வேணும், எடிட்டர். அதுதான் இந்த டிபி வியூவர். ஸோ ரெண்டையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். சைட் பை சைட் போகுது. இது வந்து போஸ்ட்கிரஸ், இது வந்து இன்ஸ்டால்லாம் பண்ண போகிறதில்ல. டிபி வியூவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரொம்ப போர்ட்டபிள் ஃபார்மேட்டில். பட் போஸ்ட்கிரஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதனால் இன்ஸ்டால் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இந்த போஸ்ட்கிரஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் MariaDB கூட யூஸ் பண்ணலாம், இல்லை MySQL யூஸ் பண்ணலாம், இல்லை டோட்டலாக நீங்கள் SQLே வேணாம் அப்படின்னா NoSQL டேட்டாபேஸ், MongoDB அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக் அண்ட் கோடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணி நம்மளோட சாம்பிள்ஸ், நம்மளோட மினி ப்ராஜெக்ட்ஸ், இல்லைனா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம போஸ்ட்கிரஸை இன்ஸ்டாலே பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக கோட் எடிட் பண்ணுற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோ கோட் எடிட் பண்ணுறோம் இல்லையா, VS கோட். அது மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டாபேஸை வந்து கொரி பண்ணி பார்க்குறதுக்கு, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும். அதுக்கு தான் டிபிவியூவருங்கிற எடிட்டரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். டிபிவியூவர் மட்டும்தான் இருக்காருன்னா இல்லை, டோடுன்னு ஒன்று இருக்குது, ஆரக்கிள் டிபி டெவலப்பர் சம்திங் அந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஓப்பன் சோர்ஸ் கமர்ஷியல் டூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம டிபிவியூவர் வந்து ரொம்ப லைட் வெயிட். ஸ்குரில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SQL அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிளைண்ட்டு. பட் டிபிவியூவர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஃபுல் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகணும்ல, அதனால் அதுக்கிடையில் நம்ம டிவி வியூவருக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்குரில் கிளைண்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆரக்கிள் டிபி டெவலப்பர் இந்த மாதிரி டூல்ஸுங்க இருக்குது. டோடுன்னு முன்னாடி ஒரு டூல் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிபிவியூவர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போஸ்ட்கிரஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட டுட்டோரியல் அதை பேஸ் பண்ணியிருக்க போகிறனால போஸ்ட்கிரஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா MySQL, MariaDB யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். எனி டெவலப்மெண்ட் வித் டேட்டாபேஸ், ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், டேட்டாபேஸ் இருக்குது, டேட்டா ஸ்டோர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னாலே டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக வேணும். அந்த டேட்டாபேஸை தான் நம்மளோட போஸ்ட்கிரஸ் இருக்க போது. நம்மளோட டிபிவியூவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதில் டூல்ஸ் கீழே நம்ம தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் டிபிவியூவர். இதில் போய் நம்ம டிபிவியூவர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலே அது ஓப்பன் ஆகணும். பார்ப்போம். கிளிக் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி கேட்குது. அலோ ஆக்சஸ் கொடுத்துட்றேன். நம்மளோட போஸ்ட்கிரஸ் இன்னமும் இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ டிபிவியூவர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட டிபிவியூவர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை டேட்டாபேஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். DB2, DuckDB, MariaDB, MySQL, ஆரக்கிள், போஸ்ட்கிரஸ். நம்ம இந்த போஸ்ட்கிரஸை தான் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டேட்டா, நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேட்டாபேஸ் எல்லாமே இந்த சீரீஸுக்கு நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போகிறனால ரிலேஷனல் டேட்டாபேஸ் PostgreSQL யூஸ் பண்ண போகிறனால இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கனெக்ஷனை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தற்சமயத்துக்கு நம்ம இன்ஸ்டாலே பண்ணல, அதனால் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ
போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கூட நம்ம கோடிங் பண்ணையில் கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். ஆக்சுவலாக போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம புது கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த போஸ்ட்கிரஸை நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டாவை பார்த்துக்குவோம். அதுதான் பண்ணணும். இது ரொம்ப லேட்டாகிறதுனால அடுத்த செஷனில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மெத்தட். போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், டிபீவர் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம், அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குவோம். அதில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி நம்ம டேபிள்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Meet you in the next video.